அண்மையிலே கோவையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நாட்களுக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே மிக நீளமான ஒரு பாலம் 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய உயர்மட்ட பாலத்திற்கு புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவருடைய பெயரை வைத்திருப்பதையும் அவர்கள் குறையாக சொல்கிறார்கள். ஜிடி நாயுடு யார்? ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அந்த பகுதியிலேயே அவர் குடியிருந்தவர். எனவே அந்த சாலைக்கு அவருடைய பெயரை கோவை மாவட்ட மக்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மாபெரும் அடையாளமாக, ஒரு விஞ்ஞானியாக விளங்கிய அவருடைய பெயரை சூட்டுவது என்பது சால பொருத்தமாக இருக்கும் என்கின்ற வகையில்தான் அவருடைய பெயரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சூட்டி அது பல தரப்பட்ட மக்களாலே அங்கே வரவேற்றிருக்கிறார்கள். இப்போது அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், ஜிடி நாயுடு பேரிலே நாயுடு என்று இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு வெறும் ஜிடி பாலம் என்றா வைக்க முடியும்? அந்த பாலத்திலே அவர் ஜிடி நாயுடு பாலம் என்று வைக்கிற போதுதான் அவர் இன்னார் என்று அறியப்படுகிறார். தமிழ்நாட்டிலே கூட பார்ப்பேன் என்று சொன்னால் பல்வேறு தெருக்களுக்கு அந்த காலத்திலே கூட திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த டி.எம். நாயர் அவர்கள், டி.எம். நாயருடைய பேரிலே நாயர் என்கின்ற சமுதாய முன்னட்டு பேர் இருக்கிறது, பின்னட்டு பேர் இருக்கிறது என்கின்ற காரணத்தால் நீங்கள் நாயர் என்பதை எடுத்துவிட்டால் வெறும் டி.எம். என்ற பெயர் இருந்தால் அது எவ்வாறு சரியாக இருக்கும்? எனவே அவற்றை குறிக்கிற போது அவர்கள் எவ்வாறு அறியப்பட்டார்களோ அந்த தலைவர்களை குறித்து வரக்கூடிய சந்ததியினர் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அது இருக்க வேண்டும். அவை விதிவிலக்குகளாக அவை கருதப்பட்டு வர வேண்டும் என்பதுதான் நடைமுறையை தவிர, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னும் சிலரும் கூட அது என்னவென்று தெரியாமல் இவர் பெயரை வைக்கக்கூடாது, வேறு பெயரை வைக்க வேண்டும் என்று இவற்றுக்கு ஊடே நின்று குறுக்குச்சால் ஓட்டி இதில் அரசியல் லாபம் பார்க்க முயல்வது என்பது மெத்தவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. எனவே எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவரும் அந்த நிலையை பின்பற்றியிருக்கக்கூடிய வேறு சில அரசியல் கட்சித் தலைவர்களும் இதனுடைய உண்மையை நிலையை உணர்ந்து தமிழ்நாடு அரசு எந்த நோக்கத்திற்காக இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது, அதேபோல ஜிடி நாயுடு அவருடைய பெயர் எந்த நோக்கத்திற்காக சூட்டப்பட்டிருக்கிறது, அது விதிவிலக்குகளாக அந்த பெயர் சூட்டப்பட்டால்தான் எந்த தலைவர் அதை குறிக்கும். அந்த பெயரை அவர் எடுத்துவிட்டு வெறும் பெயரில் அவர் ஜிடி என்ற பெயரில் வைத்தார், யாருக்கு அது தெரியும்? அதேபோல் இன்னொருவரை பற்றி பெயர் மட்டும் இருந்தால் அந்த பொது பெயரில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான பெயர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலை இருக்கிற போது அது யாரை குறிக்கும் என்பதை அதற்கான தெளிவு பிறக்காது என்கின்ற வகையில் தான் இந்த பாலத்திற்கு சரியான வகையில், முறையான வகையில் அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது.